அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஒரு சிம்பிள் ஐடி கார்டு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl N கொடுத்துட்டு ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போது ஐடி கார்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 5486 மில்லிமீட்டரில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது போல் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ முதல்ல நான் ஒரு 2 ரெக்டாங்கிளை வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ மேலே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ லேயரில் போகிறோம், கலர் பிக் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே பக்கத்துலேருந்து எடுத்து வந்துட்டேன், அதனால் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதே கலர் வேணும்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, C9ADA7. ஓகே. அடுத்து மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் மேலே இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு மட்டும் கொஞ்சம் லைட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. சரி, இப்போது இங்கே சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக மார்ஜின்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில ஏரியா வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பிரிண்டிங் அப்போ கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறோம், வியூவில் போயிட்டு கீழே நியூ கைடு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நியூ கைடு கொடுக்கலாம். நான் இப்போ வந்து நியூ கைடு லே அவுட் கொடுக்குறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷார்ட்கட்டாக முடிச்சிடலாம். இப்போது நான் ஏற்கனவே ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு காலம்ஸ் வந்து 2 இருக்கணும், ரோஸ் வந்து 2 இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது 2 காலமாக பிரிச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு காலமாக பிரிச்சுருக்கோம், இங்கே இன்னொரு காலம், 2 காலமாக பிரிஞ்சிடுச்சு. ஹைட்டு வந்து 2 ரோவாக பிரிக்கிறோம், 1 ரோ 2 ரோன்னு பிரிச்சுருக்கோம். ஓகே. ஸோ சுற்றி வந்து 20 பிக்சலில் நமக்கு பார்டர் இருக்கணும். இந்த பார்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ சர்க்கிள் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணுறோம், சர்க்கிள் வரைகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஷிஃப்ட்டை பிடிச்சோம்னா நமக்கு சர்க்கிளாக இருக்கும், இல்லைனா எலிப்ஸாக மாறிடும். ஓகே. ஓகே. இப்போ இந்த சர்க்கிளுக்கு பேக் சைடில் ஒரு ஷேப் இருக்குது, அப்புறம் ஒரு சின்ன டாட்டர் சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? இப்போது இது அப்படியே வந்து இந்த லேயரை Ctrl J கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண லேயரை கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ மறுபடியும் Ctrl T கொடுத்து கொஞ்சம் இதனுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு கலர் மாற்றிக்கிறேன். கீழே இருக்கிற சர்க்கிள் ஓகே. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இது வந்து ஹார்ட் மிக்ஸ் இந்த கலரில் இருந்திருக்கு, அதனால் வந்து நமக்கு தெரியல எங்கே இருந்ததுன்னு தெரியல. ஸோ இப்போ நார்மலுக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பேக்கில் இருக்கிற இந்த பிளாக் கலர் எலிப்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த எலிப்டிக்கல் டூலில் போயிட்டோம்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே ஃபில்லை பாருங்கள், ஃபில்லை வந்து நான் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ஃபில் ஆகாமல் மாறிடுச்சு. அடுத்து ஸோ இங்கே ஸ்ட்ரோக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து நம்ம இந்த கலர் கொடுத்து வச்சுருக்கேன். பாயிண்ட் வந்து ஒரு 3, 4, 5 பாயிண்ட் கொடுக்குறேன், 5 பிக்சல்.
அடுத்து இந்த டைப்பில் வந்து இந்த டாட்டட் லைன் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது நமக்கு டாட்டட் சர்க்கிள் கிடைச்சிருச்சு. மேலே இருக்கிற சர்க்கிளுக்கும் கலர் மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே இதே போல் வந்திருக்கா. இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வேணால் இந்த இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆல்ட்டை பிடிச்சோம்னா ஈவனாக வரும். ஸோ ஆல்ட் இல்லாமல் இது பண்ணோம்னா நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வரும். ஆல்ட்டை பிடிச்சோம்னா சென்டர்லேருந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே சரி, இப்போது இங்கே இன்னொரு ஷேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷேப் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த சர்க்கிளை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+J, மறுபடியும் Ctrl வேணாம் கீழே கொண்டு போயிடலாம். 1 2. ஸோ இது எப்படி கீழே கொண்டு வரணும் அப்படின்னா, இதை பிடிச்சி அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு 2 ப்ளூ லைன் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல விட்டோம்னா வந்துடும். ஸோ இதுக்கு நான் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். Ctrl+T, அப்போ தான் எங்கே இருக்குன்னு தெரியும். ஓகே இப்போ நான் இந்த சர்க்கிளை என்ன பண்ண போகிறேன், Ctrl+T கொடுத்தா இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போது ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரேப் அப்படின்னு பாருங்கள், அதை கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கார்னரை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற கார்னரை பிடிச்சி இழுத்து எடுத்து வந்து இங்கே உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு கொஞ்சம் ஷேப் கிடச்சிருக்கு. இங்கே கார்னரில் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். என்டர், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இதே வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். அதை வந்து Ctrl+T கொடுத்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா டிஃப்ரென்ஸுக்காக கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கலர் வந்து காம்பினேஷன் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து இந்த ஷேப்பை நம்ம எப்படி பண்ணுறதுனா, மறுபடியும் இங்கே வந்து ரெக்டாங்கிள் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு அதை Ctrl+T கொடுத்து எப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ சைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்டர், எஸ் என்டர். இப்போ இந்த லேயரை கீழே கொண்டு வந்துடலாம், இந்த 2 லேயருக்கு மேலே. ஓகே ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த டிசைனு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த ரெக்டாங்கிள் நேமு இதெல்லாம் டைப் பண்ண போகிறோம். ஓகே இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இங்கே ரெக்டாங்கிள் வரைஞ்சியாச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நம்ம ஒரு நேம் டைப் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயாவது டைப் பண்ணி அப்புறம் உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் சைஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். 20 பாயிண்ட்டும் அதிகமாக தான் இருக்குது. 14 கொடுக்குறேன். ஓகே இப்போ JSP டெக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சைஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போய் வச்சிடறோம். ஓகே அதே போல் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணணும். நான் இங்கேருந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே விட்டோம்னா அங்கே இருக்கிறது அப்படியே நமக்கு இங்கே கிடச்சிடும். ஓகே ஸோ இப்போ நம்ம டிசைன் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஆனால் கலர் வந்து காம்பினேஷன் சரியில்லை. சரிங்களா. ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற கலரே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர் மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கலர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கலர் ஷேப் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு ஸோ இதனுடைய கலர் வந்து மாற்ற போகிறேன். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மாற்ற போகிற லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த பாக்ஸுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணோம்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 4A 4E69. ஓகே இப்போ வெளியே இருக்கிறத டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே அப்புறம் உள்ளே இருக்கிற கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா அதுவும் இங்கே எல்லோ தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ இது எடுத்து வந்து வச்சிட்டோம்னா ஸோ இங்கே வெளியே இருக்கிற லேயரோட கலர் வந்து ப்ரௌன் ரெட்டிஷ் எல்லோ. ஓகே
ஸோ இது வந்து ஒயிட்டு. ஸோ இந்த ஒயிட் லேயரை கொஞ்சம் நான் கீழே வச்சுருக்கேன், சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், அதனால் கீழே கொண்டு போயிட்டேன். ஓகே, இப்போ இந்த டாட்டட் சர்க்கிள் இருக்குங்கள, அந்த டாட்டட் சர்க்கிளும் நம்ம இந்த கலர் தான் கொடுத்துருக்கோம், அதே கலரை கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது நமக்கு வேணாம், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கார்னரில் உங்களுக்கு எதனா வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்னர்ஸை சுற்றி மறுபடியும் நம்ம ஏற்கனவே ஒரு 20 பிக்சல் வச்சுருக்கோம், இருந்தாலும் இன்னும் 20 பிக்சல் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எம்ப்ளாயி நேம் கீழே இருக்கிற கலரையும் மாற்றிக்கிறேன். இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி இமேஜை கொண்டு வந்து வைக்கணுன்றது பார்க்கலாம். இப்போ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயர் இருக்கா, இந்த லேயரை செலக்ட் பண்ணணும். பாருங்கள், சர்க்கிள்குள்ளே தான் உட்கார வைக்க போகிறோம். அந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ Ctrl+T கொடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னே தெரியல, அதனால் கீபோர்டில் கண்ட்ரோலையும் இந்த 0க்கு பக்கத்தில் மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை மைனஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்னரில் பிடிச்சி கீபோர்டில் ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு சைஸு குறைஞ்சிடும். இப்போ இதை பழையபடி மாற்றணும்னா Ctrl+0 கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே மறுபடியும் லேயருக்கு வந்துடுங்க. ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த இமேஜ் அந்த சர்க்கிள்குள்ளே போய் உட்காந்துரும். ஓகே, இப்போ நமக்கு இந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மறுபடியும் இமேஜ் லேயருக்கு செலக்ட் பண்ணுங்கள், Ctrl+T கொடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைடு வேணும், எங்கே சென்டராக வேணும், இமேஜ் எப்படி மாற்றணுமோ மாற்றிட்டு கீபோர்டில் ஒரு என்டர் Ctrl+G கொடுத்தோம்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் டிசைன். இப்போ எனக்கு இங்கே கலர்ஸ்லாம் மாற்றணுன்னா நமக்கு ஒரு சில பேனல்ஸ் இருக்குது, கலர் பேனல் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பேனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலரில் இருக்குது எதனா யூஸ் பண்ணி பார்க்கலாம். Ctrl+T. ஸோ காம்பினேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கலர் இருக்குல்ல, அந்த கலருக்கு நம்ம இந்த yellowish சாண்டல், ஸோ சாண்டல் கலர் கொடுத்துக்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்து க்ரீன் கொடுக்குறோம். இது நல்லா இருக்குது. ஸோ இது ஓகேவா, இது ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இதே சாண்டில் கொடுத்துக்கலாமா? சாண்டில் கொடுத்தா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு கலர் மட்டும் செட் ஆகலை. ஸோ வேறு ஒரு காம்பினேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன். எனக்கு பழைய டிசைனே ஓகேன்ற மாதிரி தோணுச்சு, அதனால் ஸோ இதே டிசைனில் வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கார்னை மட்டும் வேணும்னா மாற்றிக்கலாம். இட்ஸ் நாட் குட். ஓகே. ஸோ இப்போ எப்படி சேவ் பண்ணோன்னா Ctrl+S கொடுத்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஐடி கார்டு டிசைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஐடி கார்டு டிசைன் சாம்பிள்
full 1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை இமேஜ்க்காக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் சேவ் as கொடுத்துட்டு இங்கே ஃபோட்டோஷாப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் JPEG இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இமேஜாக சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை நம்ம பிரிண்ட்டுக்கு அனுப்பி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், Ctrl+O. ஸோ இமேஜ் இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணோம்னா ஓகே. இப்போ பாருங்கள், லேயர் ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும், இது இமேஜு. ஸோ லேயர்லாம் இல்லை, வெறும் இமேஜாக இருக்குது. ஓ சாரி, நான் இந்த லேயரை டெலிட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ இந்த லேயரை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Ctrl சேவ் as கொடுத்துட்டு இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ Ctrl+Shift+S கொடுத்தீங்கன்னா சேவ் as. ஸோ கீழே வந்து JPEG கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் நமக்கு தேவையான அந்த இமேஜ். ஓகேவா? ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த லேயர் கைட்லாம் வேணான்னா மறுபடியும் வியூவில் போயிட்டு கிளியர் கைட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.